ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் வெரி யூ திஸ் இஸ் பாலா சைக்கிள் வேல். இன்னைக்கு நம்ம ஒரு எலக்ட்ரிக் சைக்கிள் டெலிவரி கொடுக்குற வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இந்த டெலிவரி கொடுக்கும்போது கஸ்டமர் இந்த வண்டியை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி சார்ஜ் பண்ணணும், எப்படி ரிமூவ் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோ தான் இது. ஏன்னா நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. சைக்கிள் எடுத்துகிட்டு போயிடுறாங்க, அதை எப்படி லாக் பண்ணி பேட்டரியை ஃபிக்ஸ் பண்ணுறது நிறைய பேருக்கு தெரியல. சப்போஸ் நீங்கள் வேறு என்ன பிராண்ட் எலக்ட்ரிக் பிராண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுவும் டிட்டாச்சபிள் பேட்டரினா நான் சொல்கிற விஷயத்தெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்போ வண்டி வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நாங்கள் இந்த வண்டி கொரியர் பண்ணும்போதும் நீட் அண்ட் கிளியராக உங்களுக்கு பேக்கில் வந்து சார்ஜஸ்லேருந்து அது கீழேருந்து எல்லாமே நீட் அண்ட் கிளியராக கொடுத்துருவோம். அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பும் இருக்காது. வண்டி எடுத்து ரைட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதை எப்படி பேக் பண்ணுற வீடியோ நான் உங்களுக்கு அப்படியே இந்த வீடியோவில் லாஸ்ட் டைமில் பேக்கிங் வீடியோ பாருங்கள் எவ்வளோ நீட் அண்ட் கிளியராக பண்ணியிருக்கோன்ட்டு. ஃபஸ்ட்டு பேட்டரியை ரிமூவ் பண்ணும்போது கீயை புஷ் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறாங்களா. இது வந்து சார்ஜ் போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த நாபை ஓப்பன் பண்ணிட்டு சார்ஜ் பண்ணணும். சார்ஜ் போட்டு மேக்ஸிமம் ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் தான் சார்ஜ் ஆகிறதுக்கு. நீங்கள் ஒரு ஏஜ் பொறுத்து டிஃப்ரென்ஸ் ஆகும் உங்களுக்கு பேட்டரியோட ஏஜ் பொறுத்து. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் போட்டாலே போட ஃபுல் சார்ஜ் ஆகிடும். வண்டி ஆன் ஆஃப் ஓகேங்களா. நீங்கள் எப்போ சார்ஜ் போடும்போதும் ஆஃப் பண்ணி தான் சார்ஜ் பண்ணணும். நிறைய பேர் ஆனில் வச்சு சார்ஜ் போட்டுருவீங்க, அப்படி பண்ணக்கூடாது. ஆஃப் பண்ணிட்டு சார்ஜ் பண்ணுறாங்களா, சார்ஜ் பண்ணிட்டு நீங்கள் இந்த லெவல் பார்த்துக்கலாம். இதுலேயே பார்த்தா ஒரு சில மாடலில் இருக்கும், ஒரு சில பிராண்டில் இருக்காது. இதில் பார்த்தா உங்களுக்கு சார்ஜிங் லெவலாக காமிச்சிடும். உங்களுக்கு 4 லெவல்ஸ் நீங்கள் அதை வச்சு நீங்கள் ட்ராக் பண்ணிக்க முடியும். சப்போஸ் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் நீங்கள் மேலே சார்ஜ் போடுறீங்கன்னா நீங்கள் அதுலேயும் பார்த்துக்கலாம். அதுமாதிரி இதை லாக் பண்ணும்போது நீங்கள் முக்கியமான விஷயம் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப டாப் மேலேருந்து ஃப்ரேமை இடித்து லாக் பண்ணுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் உங்களுக்கு ப்ராப்பராக லாக் ஆகாது. கரெக்டாக அந்த பேட்டரியோட அந்த எப்படி சொல்கிறது, அது கண்ட்ரோலர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கண்ட்ரோலர் இருக்கிற இடத்துல தான் லாக் பண்ணணும். அதுமாதிரி கீழே வந்து ஃபுல்லாக உங்களுக்கு லாக் ஆகணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாதியிலே விட்டுருவாங்க. அதனால பார்த்தீங்கன்னா வண்டி ஆக்டிவ் ஆகாது. ஆனால் சொல்லிட்டு சைக்கிள் வந்து லாங்லாம் எடுத்துகிட்டு வந்த கஸ்டமர் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி அதாவது கீழே வரைக்கும் ஃபுல்லாக லாக் ஆகணும். நீங்கள் அந்த பாயிண்டோட பார்த்துக்கணும். அப்புறம் கீயை மட்டும் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி ரிமூவ் ஆகாது. இதை நீங்கள் செக் பண்ணணும். சப்போஸ் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கீயை மட்டும் லாக் பண்ணாமல் அப்படியே ரிமூவ் பண்ணிடுறாங்க. அப்போ என்ன ஆகுனா அவங்க ரைட் பண்ணும்போது அந்த பேட்டரி வந்து ஒரு ஜம்பிங் ஆகிட்டே இருக்கும். சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஆகும். அந்த கண்ட்ரோலர் அண்ட் பேட்டரியோட இது வந்து லைஃப் கம்மியாகிடும். ஓகேங்களா, அது ஒரு மைனஸ். அதே மாதிரி வண்டியை ஆன் பண்ணுறோம், இந்த இடத்துலையும் ஆன் பண்ணுறோம். அப்புறமா உங்களுக்கு சார்ஜிங் லெவல் இங்கேயும் காமிக்கும். உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 லெவல் காமிக்கும். கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாங்காக தான் இருக்கும். அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, நீங்கள் அந்த 3 லெவல் கம்மியாகிட்ட போய் நீங்கள் சார்ஜ் போடணும்னு அர்த்தம். ஆனால் அவங்க ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லாக ட்ரையாக விட்டுவாங்க. அதனால் ஒரு ஆப்ஷனுங்க ஹீரோவில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ஆப்ஷன் ஆக்சிலேஷன் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 25 கிலோமீட்டர் இருக்கும் வண்டி ஸ்பீடு போகும். இந்த வண்டியோட ரேஞ்ச் பார்த்தா உங்களுக்கு 40 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. 7.8 ஏஹெச் பேட்டரி. அதே மாதிரி தான் இந்த கேரியர் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் மட்கார்டு, பெல்லு, லாக்கு, கம்ப்ளீட் ஆக்சேஷன் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஃப்ரண்ட்டில் அதே மாதிரி தான் லைட்டாக வந்துடும், ஹார்னும் வந்துடும். ஓகேங்களா, ஒரு சைக்கிளில் இப்போ இருக்க கரண்ட் மாடல் எல்லாத்தையும் பார்த்தா லைட் ஹார்ன் இன்பில்ட் சைக்கிளே கொடுத்துட்றாங்க. அது ஒரு அட்வான்ஸான விஷயம். அதே மாதிரி பிரேக்கிங் கட் ஆஃப் ஆப்ஷனும் இருக்குது இந்த வண்டியில். ஹீரோவில் ஒரு பட்ஜெட்